நோஞ்சாம்பயிறு பார்த்துருக்கீங்களா? இந்த நிமிஷம் கூட வாடி போற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. பின்மாரியான ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அத்தி மரத்தை பார்த்து கனி இருக்குதான்னு பார்த்தார், அங்க கனி இல்லை. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அது கனியின் காலம் இல்லை. அப்ப ஏன் ஏசப்பா சபிச்சார் அந்த அத்தி மரத்தை? அதுல ஒரு மறைவான காரியம் இருக்கு. என்ன? அத்தி மரம் கனி கொடுக்கும் பொழுதுதான் இலைகள் நிறைய இருக்கும். அப்ப அது என்ன பண்ணுது? இலைகள் நிறைய இருக்கும் பொழுது என்கிட்ட கனி இருக்குன்ற மாதிரி ஷோ காட்டிட்டு தானே இருக்குது. ஆனா அங்க கனி இல்லை. உடனே தான் அதை சபிக்கிறாரு, அது பட்டு போயிடுச்சு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இலையா நிறைஞ்சு ஒரு ஷோ. என்ன ஷோ? நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவர் அதை பார்க்கவே மாட்டார். உன்கிட்ட கனியை தேடுவாரு. பயிர் முதிர்ந்துருச்சு, பயிரினுடைய பலன் எங்க? அந்த பலன் வரணும்னா ஆவியானவருடைய வேலை இருக்கணும், ஆவியானவருடைய முதிர்ச்சி இருக்கணும்.